Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி. இது எப்படி ஈஸியா டேஸ்டா பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பாப்போம். நான் மஷ்ரூமை சின்ன சின்னதா கட் பண்ணி அதை தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். இங்கே அடுப்பில் பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூமை இந்த எண்ணெயில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுவோம். நம்ம எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோன்னா மஷ்ரூம் வந்து கரையாமல் இருக்கும். இப்போ இதை வதக்கிறதுக்குள்ள நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி இதில் போட்டுருவோம். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சிடலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. இங்கே மஷ்ரூம் நல்லா வதக்கியாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஆனியன் பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிடுவோம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி தக்காளியை நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி இதை ஊற்றிடுவோம். இப்போ அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம முந்திரி பேஸ்ட்டை ரெடி பண்ணிடுவோம். ஒரு 7-8 முந்திரி எடுத்துக்கோங்க. நான் தூள் முந்திரி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கிளாஸ் பாலை ஊற்றி நைஸாக நம்ம அரைச்சிடுறோம். இதுதான் மஷ்ரூம் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்க. இப்போ இங்கே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடுவோம். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி போட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த மஷ்ரூமை இதில் போட்டுடலாம். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி மஷ்ரூமை வதக்கி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த முந்திரி பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். நல்ல ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும் மஷ்ரூமுக்கு இந்த முந்திரி பேஸ்ட்டு. ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் இந்த மஷ்ரூம் கிரேவி. நமக்கு கிரேவி வேணுன்ற அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜாரில் கழுவி அதில் ஊற்றிடலாம். ஃபைனலாக 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுருங்க.
அவ்வளோதாங்க, எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சு எடுத்துடலாம். வாவ், சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும். இது சப்பாத்தி, இடியாப்ப, பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸிங்க. நல்லா நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும். இது இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.